ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தன்ஷிவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த திங்ஸ்லாம் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு தேவையான பொருள் ஃபேக் நெயில்ஸ், சில பல நெயில் பாலிஷ். இது மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இது நான் இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு நெயில்ஸில் டிசைனிங்லாம் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான குஷியான ஒன்று இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இந்த லாங்காக இருக்கிறதுக்குள்ளார இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ்டான ஒரு நெயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டிசைனிங் இந்த அவுட்டர் லைன்ஸ் எல்லாம் போகணும், உங்களுக்கு நெயில் பாலிஷெல்லாம் பண்ண முடியாதுன்னா இங்கே நெயில் பாலிஷை தடவிட்டு ஜஸ்ட் உங்கள் நெயில் பாலிஷ் அங்கே எங்கே இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், அழகாக அது உள்ள அழகாக வந்துடும். ஸோ இது மாதிரி டிசைனிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது கூட என்னென்னலாம் வரும்னா ஒரு பிளைனான ஒரு ஒரு திக்கான ஷீட் மாதிரி ஒன்று வரும். இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். நம்ம அடக்கி நான் காமிக்கிறேன். இத்தனை இருக்கும். அப்புறம் நான் நெயில் க்ளூ எடுத்துருக்கேன். இது நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கின நெயில் க்ளூ. ஸோ வாங்க போல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என் கை சைஸ்க்கான நான் நெயில்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கைக்கு தான் நான் பண்ண போகிறேன். இந்த கைக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்குன்னா, எஸ், இங்கே மேலே உங்களுக்கு என்னென்ன சைஸுன்னு எழுதியிருக்கோ இது எஸ். ஸோ இந்த சைஸ் தான் நான் இப்படி வைக்க போகிறேன். ஜஸ்ட் நான் எப்படி ஒட்டணும்னு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இந்த சைஸ் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் பண்ணிப்பேன். முக்கியமாக உங்கள்கிட்ட கிளிப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு துணி காயிற போடுற கிளிப்பு, இல்லைன்னா சில பேர் நெயில்ஸுக்குன்னே ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளிப் கூட எடுத்துக்கலாம். இந்த கிளிப் என்கிட்ட நெயில் கிளிப் இல்லை. ஸோ அதனால நான் இந்த கிளிப் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் இந்த மாதிரி வராமல் அந்த மாதிரி லைட் கிளிப்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப, அதாவது சில்வர் கிளிப்ஸ்னால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சில்வர் கிளிப் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குங்க பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட். ஸோ அதனால இந்த கிளிப் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க போனால். ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ் சைஸான நெயில் தான் எடுத்திருக்கேன். இது எப்படி ஒட்டணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு என்னென்ன நெயில் பாலிஷ் வேணுமோ, உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. எனக்கு மெயின்லி இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த கலர். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த இது வச்சுருக்கீங்கன்னா, நான் காமிச்சல அந்த இது வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அதாவது நான் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க நெயில் கலருக்கும் நான் இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்குவேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க நெயில் கலருக்கும் மேட்சிங்கான ஒரு லைட் கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த லைட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது மேட்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இது 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கலர் எனக்கு மெயின்லி ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது என் தங்கச்சியோடது, அதனால் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கிளிட்டர் நான் ஏன் எடுத்து வச்சுக்கிறேன்னா லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சப்புங்க பாருங்கள். இந்த கிளிட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? ரொம்ப கிளிட்டரியாக இருக்குது. அதனால நான் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு, இல்லை வாட்டர் இல்லைன்னா நீங்கள் இதில் ஃபுல்லாக இப்படி வலிச்சு விட்டுட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அழகாக அப்படியே அழகாக அப்ளை ஆகும். ஸோ அந்த கிளிட்டர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டிலே இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணுறவங்க வீட்டிலலாம் இந்த கிளிட்டர் இருக்கும். ஸோ வாங்க, நான் இந்த 3 கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒட்டணும்னா, நெயில் க்ளூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நெயில் க்ளூ பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். நெயில் க்ளூ ஃபெஃபிகம் இருக்குல்ல, ஃபெஃபிகமில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏதாவது உங்கள்கிட்ட கிளியர் க்ளூ இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நல்லா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ் ஹோல்டரில் லைட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் ஃபெஃபிகம்லேயே பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஃபெஃபிகமும் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷை உங்கள் நெகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நெயில் கிளிப் இருந்துச்சுன்னா நெயில் கிளிப்போட
சேர்த்து இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச நெயில் பாலிஷையும் நெயில் க்ளூவும் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் நெகத்தில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். என் நெகம் தெரியுதா? நான் வந்து எல்இடி லைட்டையும் கொஞ்சம் கேமரா கீழே இறக்கி வச்சுருக்கேன். என் நெகம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நெகத்தில் நான் வந்து நெயில் க்ளூவை அப்படியே அழகாக இதுதான் நெயில் க்ளூ. ஸோ இது அப்படியே அழகாக நான் இந்த நெகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெகத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வெளியில் அப்ளை பண்ணால் ஒன்றும் ஆகாது தான். ஆனால் நீங்கள் வந்து என்ன ஆகும், நீங்கள் நெயில் ஒட்டுறும் போது வெளியில் ஃபுல்லாக அட்டிக்கும். அதனால தான் அப்ளை பண்ணிகிட்டே பாருங்கள். அப்ளை பண்ணியிருக்க தெரியும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் அவங்க பிடிச்ச நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷை நான் அழகாக அப்படியே மேலே அழகாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நெயிலை வந்து அழகாக இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் அந்த கிளிப் வச்சுருக்கீங்களா, அந்த கிளிப்பை இதே அழகாக எந்த லைனில் உங்களுக்கு குத்தாமல் இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நெயில்ஸுக்கும் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிட்டு மற்ற நெயில்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் நேரம் நல்லா நிற்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இது வந்து மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 1 to 2 minutes ஆச்சும் நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1 to 2 minutes மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1 to 2 minutes ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த நெயிலே சேர்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெயில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் கிளிப்பை மட்டும் அழகாக பொறுமையாக ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ வந்து இப்போது இப்போ ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே நெயில் பாலிஷை தடவணும். நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெயில் வந்து எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நீ எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து நெயில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெயிலெலாம் ஒட்டலைன்னா அது இன்னும் காயிலன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து எடுக்காதீங்க. நீங்கள் அடிக்கடி யோசிக்கல ஏன் இந்த சவுண்டு வருதுன்னு. சவுண்டு வந்து ஏன் வருதுன்னா நான் வந்து சேர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால சேர் அந்த சவுண்டு தான் வருது. ஸோ நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னடா பொசிஷன் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சில டைம்ஸ் வந்து நெயில் வந்து ஒழுங்காக நிற்காமல் பொசிஷன் வந்து மாற்றுற மாதிரி தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் மாற்றுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெயில் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நெயிலை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து பொசிஷன் மாற்றணும். எனக்கு பொசிஷன் மாற்றுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால நான் வந்து பொசிஷன் வந்து அழகாக மாற்றிட்டேன். நான் உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து எப்படி மாற்றணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெகத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிளிப்பை அழகாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு கிளிப்பை இந்த சைடுக்கும் இல்லைனா இந்த சைடுக்கும் எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து மாற்றிக்கணும். எனக்கு இப்போ வந்து நெயில் வந்து நல்லாவே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நான் இன்னொரு 2 minutes to 2 seconds மட்டும் நான் வைக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவளுக்கே எவ்வளோ நகருது. சில பேர்த்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கவலைலாம் படாதீங்க. இது வந்து நீங்கள் வந்து பண்ண வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு அழகாக இப்போ பொசிஷன் வந்து எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. தெரியுதா? நான் கேமராக்கு மேலே இருந்து பொசிஷன் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் பொசிஷன் மாற்றணும். யாருக்கெல்லாம் பொசிஷன் மாற்ற தெரிலையோ வந்து கரெக்டாக இந்த மாதிரி மாற்றுங்க. யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி நெயில் வளர்க்க பிடிக்குமோ கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. யாருக்கெல்லாம் நெயில்ஸ் ஒட்ட பிடிக்கும், அதாவது ஃபேக் நெயில்ஸ் ஒட்ட பிடிக்குமோ கமெண்டில் நோன்னு போடுங்க. ஓகே, யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வந்து
இந்த வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. பிகாஸ் என் கை வந்து ரொம்ப சின்னது, நெகமும் ரொம்ப சின்னது. அதனால் நான் கரெக்டாக நெகத்தில் பார்த்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் உங்களுக்கு கையெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமே ஒட்டிக்கலாம். பிகாஸ் அது நீங்கள் ஒட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷை போட்டுட்டு மேலே நெயில் க்ளூ ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நெயில் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதாவது அது வந்து ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து தான் இருக்குது. அது வந்து சில பேர்த்தோட இதால் வந்துடும். ஸோ நான் வந்து இப்போ வந்து கிளிப்பை எடுத்து பார்க்குறேன். கிளிப்பு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து இது பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் கிளிப்பை எடுக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கிளிப்பை எடுக்கிற போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் கிளிப்பு வந்து லூஸ் ஆகி நெகை வந்து கீழே விழுந்துடும். அப்போயே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நெகை வந்துடும். அதாவது ரொம்ப தட்டக்கூடாது. ரொம்ப தட்டினீங்கன்னா கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் தட்டிக்கிட்டா போதும். ஸோ ஒரு ப்ரெஷர் மாதிரி நல்லா குடிச்சு நல்லா பிடிச்சி இறுக்கிட்டு எனக்கு பாருங்கள் லைட்டாக வந்து இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது, அந்த கிளிப்பு சரியில்லை. ஓ மை குட்னஸ், நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நெகத்தை லைட்டாக ஆட்டிட்டேன். லைட்டாக வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் ஃபார் 2 seconds நான் வந்து பிடிச்சிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 seconds ஆயிடுச்சு. நல்லா அது ப்ரெஷர் கொடுத்துட்டு எடுத்துடலாம். இப்போயும் லைட்டாக எடுக்குது. உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெயில் க்ளூவை நல்லா இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நெயில் பாலிஷை ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் 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 நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ஓகே, ப்ரெஷர் கொடுத்துட்டேன். லைட்டாக வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிளியர் வியூ தெரிலனா நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு கரெக்டாகவே வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து நெகை உடஞ்சி போக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ரொம்ப இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிராக் விழுந்ததை கவனிக்கலைன்னா நல்லாவே ஃபுல்லாக பீஸாக உடஞ்சிடும். இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நான் நெயில் ஒட்டுற போது நல்லா பீஸாக உடஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒட்டிக்கிட்டேன். இப்போது நெயில் பாலிஷர் அழகாக பொறுமையாக தடவணும். உங்களுக்கு நெயில் எடுத்துக்க மாதிரி இருக்குன்னா பொறுமையாக தடவணும். அழகாக தடவணும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவே தேவையே இல்லை. இந்த அழகாக அப்படியே அழகாக தடவிக்கிட்டே வரணும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து இது நல்லா நீங்கள் எல்லா நெயில் ஆர்ட் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் சைஸ் பெருசாக இருந்து நீங்கள் அதை முன்னாடியே கவனிக்கலன்னா இதை கட் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் அப்புறம் கரெக்டாக ஷேவ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு நான் கை மேலே வச்சு காமிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஆகட்டும், காயட்டும். உங்கள்கிட்ட ஐவிபி லைட் இருந்துச்சுன்னா இது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு காமிங்க, நல்லாவே காஞ்சிரும். எனக்கு வந்து இந்த ஐவிபி லைட் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு பதிலாக நான் வந்து இதை வாங்கிட்டேன், ஒரு செட் ஆக்சுவலி இது வந்து புது நெயில் பாலிஷ். நான் ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து நான் ஓமனில் ரொம்ப ஃபேமஸான ஆப் TEMU அந்த ஆப்பில் தான் நான் இது ரெண்டுத்தையுமே வாங்கினேன். இது வந்து இந்த ஊர் காசுக்கு 0.790 இருந்துச்சு.
இது வந்து இந்த ஊர் காசுக்கு 1.50 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1.1 சம்திங் 1 சம்திங் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஊர் நாட்டில் இருந்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வேறு நாட்டில் இருந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து கான்டாக்ட், அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வேறு ஊர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ இருக்குது, போனால் என்னென்ன ஐடியாஸ்லாம் வாங்கலாம், அந்த மாதிரி நீங்களாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே ஆகாது. என்ன சவுண்டுன்னு தானே நினைக்கிறீங்க? ஜஸ்ட் மைக் வந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்துருக்கும், சவுண்ட் கேட்டுச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னு. நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்க்க பெருசாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை கையிலே பிடிச்சிக்கலாம். சட்டையிலே இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த சட்டைகளை விட்டுட்டு இதை ஜஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிட்டாலே போதும், நின்றுக்கும். இந்த மைக் தான் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நான் வந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் வேலை எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போதும், அதனால அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கோயிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, வெளியிலலாம் சுற்றிட்டு இருந்தோம், அதனால ரொம்ப கவனிக்கவே இல்லை யூடியூப் சேனலை பற்றியே. ஸோ இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நான் வந்து டீமில் தான் வாங்கினது. இது கூட செட்டாகவே எனக்கு வந்து இந்த இப்போ லைட்டு இந்த லைட் இப்போ நான் ரெஃப்ளெக்ட் ஆகுற லைட், இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணால் 3 மோட்ஸ் ஆஃப் லைட் இருக்குது. நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து லைட் எரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் லைட், இது வந்து செகண்ட் லைட், இது வந்து எக்ஸ்ட்ரா மீடியம் லைட், ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு பட்டன் ஆஃப் பண்ணால் எல்லாமே வந்துடும். நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேபி லைட், இந்த லைட் வந்து நான் வந்து இந்த லைட் கூட தான் வந்துச்சு. அப்புறம் நான் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டாண்ட் அதுவும் கூட தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து டீமூவில் இருக்குது. நீங்கள் டீமூவில் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு மைக் அப்படின்னு கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். அது வந்து லைட் இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கும், மொபைல் வைக்கிற ஸ்டாக் இருக்கும், மைக் இருக்கும், அப்புறம் ஒரு வயர் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொல்லணுன்னா மேக்ஸிமம் இது வந்து ஒரு 2 to 3 ரியால்ஸில் வரும். நான் கரெக்ட், அதாவது இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டு. உங்களுக்கு கரெக்ட், நான் டிஸ்கவுண்ட்டில் தான் இது வாங்கினேன் 2 to 3 ரியாலுக்கு. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட் வேணும்னா இது வந்து 6 to 7 ரியால்ஸ் மேக்ஸிமம் வரும், இல்லைனா 5 to 6 தான் கூட இருக்கலாம். ஸோ இது 6 to 7 ரியால்ஸ் மேக்ஸிமம் வரும். உங்களுக்கு வேணும்னா நினச்சிங்கன்னா டீமில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நகை வந்து லைட்டாக காஞ்சிருச்சு. இதை நீங்கள் தொட்டு பார்த்தா ஏதோ ஸ்டிக்கினஸ்லாம் தெரியக்கூடாது உங்கள் கையிலையோ இல்லை நகத்துலையோ. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நகை வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் வந்து தொட்டு பார்க்குறேன். ஸோ ஸ்டிக்கினஸ் எதுவும் தெரில. இப்போ நான் தொட்டுட்டேன், ஒன்று ஸ்டிக்கினஸும் தெரில. ஸோ அப்போனா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண எனக்கு ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கிளிப்பை போட்டுக்கிறேன் திருப்பி, பிகாஸ் ஆடிச்சுன்னா ரிஸ்க்கு திருப்பி எடுக்க முடியாது. அதனால் நான் திருப்பி கிளிப்பு போட்டுக்கிறேன். கிளிப்பு போடுறதுனால எந்த ஃப்ராக்ஷனும் வராது. அதுக்கு நீங்கள் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி கிராக்ஸ் விடலாம். கிராக்ஸ் விடுறதுக்கு நான் இன்னொன்று வந்து வச்சுருக்கேன். அது ஜஸ்ட் நீங்கள் திருப்பியும் முடித்ததுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல மட்டும் இன்னொரு நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி லைட்டாக இந்த அப்பில் தான் வந்து இந்த கலரை கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இது சூப்பராக, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தாங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பீஸாக இந்த மாதிரி ஆயிரும். அது தெரியாமல் என் தங்கச்சி பிடிச்சி இழுக்கு இதாகிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து நான் அழகாக இதை அப்படியே செட் பண்ண போகணும். செட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உள்ளார தள்ளி செட் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக வரும். அதுக்குன்னு ரொம்பலாம் உள்ளார தள்ளிடக்கூடாது. இது வந்து மேக்ஸிமம் வெளியில் மட்டும் தெரிஞ்சால் போதும்.
இந்த மாதிரி லைட்டாக வெளியில் மட்டும் இந்த புஃப்னு தெரிஞ்ச போது உள்ளே தூரம் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெயில் பாலிஷை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் கலர், இந்த கலரை நான் வந்து இது ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து தொட்டால் போகுமான்னு அது எனக்கு தெரியாது. தொட்டால் போகுமான்னா நான் லைட்டாக அங்கே டெஸ்டிங் பார்த்துருக்கேன். ஸோ போச்சுன்னா பண்ணிக்கலாம், போகலைன்னா நடுவில் பண்ணலாம், அப்புறம் போகலைன்னா அவ்வளோதான். ஸோ இது போகுது. ஸோ அதனால் நான் வந்து இருந்தாலும் நான் வந்து ஓரத்தில் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக பொறுமையாக நல்லா அப்ளை பண்ணணும், ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் சைடில் திருப்பிட்டு இந்த நகத்தை அப்படியே அழகாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இதை வந்து அப்படியே அழகாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைனிங் வரும். எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து எடுத்துக்கலாம், பிகாஸ் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து ஆகாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒரு சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் அந்த இந்த டிசைனை பண்ணியிருக்கோமோ திருப்பி இந்த நெயில் பாலிஷை எடுத்து அழகாக அப்படியே அழகாக வெளியில் போகாமல் அப்படியே அழகாக டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து இந்த கலர் வந்து அடித்தாலும் அடிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். கரெக்டாக இருப்பாங்க. இது சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு டூத் பிக் ஸ்டிக்காச்சும் அட்லீஸ்ட் எடுத்து இந்த மாதிரி அதை டாட்ஸாக வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிளிப்பு போட்டிருக்கனால அது எடுத்து வச்சு கிளிப்பை ஊற்றுட்டு எங்கெங்கெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேனோ கிளிப்பு போட்டிருந்தேனோ அந்த இடத்துல வந்து நான் திருப்பி இன்னொரு லேயர் கோட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் கிளிப்பு கொடுத்து அது கரெக்டாக வராது. ஆனால் நீங்கள் வந்து அழகாக கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக ஒட்டிக்கிச்சுன்னு. இந்த இது வந்து நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் இது வந்து ஏதாவது ரூன் பண்ணிடுச்சா திருப்பி உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வேலையும் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒட்டி இருக்க தான் செய்யும். பின்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி வைப் ஆஃப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இது கரெக்ட். இந்த இது நான் யூஸ் பண்ணல, ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்துலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் எனக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஃபிங்கரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். டாடா பாய். இந்த நெயில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் 2 வாட்டி லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து எல்லா இதுக்கும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்ஸ் போச்சுன்னா நான் வந்து எல்லா நெயிலுக்கும் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் நான் இதே டிசைன் வந்து எல்லா நெயிலுக்கும் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த ஹைட் வந்து எனக்கு ஓகே தான். அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஹைட் போதாதுன்னா நாங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன்,
இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புக்குன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க. டாடா பாய்.